இந்த படம் பார்த்துட்டு வரேன். படத்துல வைபவ் நடிச்சிருக்காரு, அத்துல்யா நடிச்சிருக்காங்க, ஆனந்தராஜ் நடிச்சிருக்காங்க, இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. படத்தோட இசை இமான் அவர்கள் கிளைமேக்ஸ்ல ஒரு சாங், அந்த ப்ரோமோ சாங் நல்லா சூப்பரா இருக்கு. படத்தின் இயக்குனர் விக்ரம் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, தயாரிப்பாளர் பாபி பாலச்சந்தர், மனோஜ் அனைவருக்குமே என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல பேங்க் ராபரி, அதுல காமெடி சீன்லாம் நல்லா செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் பார்க்கும்போது எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இது ஃபேமிலியோட பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம். வெந்து தணிந்தது காடு. சிஎஸ்கே கூல் சுரேஷுக்கு வணக்கத்தை. வாங்க வாங்க வாங்க. கட்சி கட்சி அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க. ஆமாப்பா, அது உலகத்துக்கே தெரியுமாப்பா. சிஎஸ்கே கட்சி, சிஎஸ்கே கட்சி, கூல் சுரேஷ் கட்சி. இந்த கூல் சுரேஷ் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் தான் போட்டியில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆனால் 2026ல கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி கூட யாரு கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்க தான் முதலமைச்சராக ஆவாங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாக்கா 2026ல நீங்க வெயிட் பண்ணி அதை பார்க்க தான் போறீங்க. சரிங்களா? நல்லா இருக்குங்க. படம் ஒரு இயல்பா இருக்கு. ஒரு ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் உட்காந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். ஆனந்த்ராஜ் நல்லா நடிச்சிருக்காரு. ஆனந்த்ராஜும் மொட்டராஜேந்திரன் நடிச்சிருக்கு தான். இன்னமும் ஒரு இயல்பா இருக்கு. போர் அடிக்காம போகுது. எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துல அந்த எப்படி இல்லை பரவாயில்ல, எல்லாமே நல்லா இருக்கு. மொட்டராஜேந்திரன் அவரை கொஞ்சம் சரியான முறையில் இதில் காமிச்சிருக்காங்க. ஆனந்த்ராஜ் அண்ணன் அவர் வில்லனாக தான் நம்ம பார்த்துருக்கோம். இதில் காமெடியாக எந்த அளவுக்கு ஒரு விஷயம், ஒரு காமெடியான ஒரு ரோலை சூப்பராக காமிச்சிருக்காங்க. அவருக்கு அந்த மைண்டு மனநிலை சேஞ்ச் பண்ணி அந்த ஒரு விஷயத்த கரெக்டான முறையில் அந்த கதைக்களம் இல்லை. அவர் சென்னை சிட்டி கேங்ஸ்டர் தாங்க இப்போ பார்த்துட்டு வந்த படம். நல்லா இருக்கு. ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கு. ஆனந்த்ராஜ் அப்புறம் மொட்டராஜேந்திரன் எல்லாரும் நடிச்சிருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல ஒரு கதைக்களம். இவங்களுடைய நடிப்பு போர் அடிக்காமல் இருக்கு. அதாவது ஒரு கொஞ்ச நேரம் கூட கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. நல்லா இருக்கு. ஆனந்த்ராஜும் மொட்டராஜேந்திரனும் நடிச்சிருக்கிற ஒரு காமெடி ரோல் ஒரு சிறப்பாக கொடுத்துருக்காங்க. ஆனந்த்ராஜ் வில்லனாக தான் நம்ம பார்த்துருக்கோம், ஹீரோவை பார்த்தது கிடையாது. மற்றபடி வேற ஒரு கேரக்டர்லாம் எதுவுமே பெருசாக பார்த்தது இல்லை. ஆனால் காமெடி ரோலில் நல்லா ஒரு நடிச்சிருக்காரு. காமெடி ரோலில் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்த விஷயம்தான் ரெண்டு விதமாக அவரை சேஞ்ச் பண்ணி காட்டுற சீன் இந்த படத்தை நல்ல நகர்வு சூப்பராக இருக்குது. ஹீரோவும் ஹீரோயினையும் பெருசாக அவங்க காட்டலனாலும் பரவாயில்ல. ஒரு ஃபேமிலியோடு வந்தோம்னா ஒரு பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாக இருக்குது. அந்த புதையல் சீன் தான் இன்னமும் கொஞ்சம் த்ரில்லிங்காக, அதாவது அந்த காலத்தில் நம்ம பார்த்த படங்கள்லாம் புதையல் சீன்லாம் வேற மாதிரி இருக்கும். இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி காலத்துக்கு தகுந்த மாதிரி இவங்க பண்ணுற ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஆனந்த்ராஜ் பேசின ஒரு விஷயம் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம மைண்டை சேஞ்ச் பண்ணுது. அதாவது எப்படி இவங்க அதெல்லாம் எடுக்க முடியும்? பள்ளம் தோண்டி மெட்ரோ ட்ரெயினில் எடுக்கிற மாதிரிலாம் இவங்க இந்த காலத்தில் காமிச்சிருக்காங்களே, அதெல்லாம் யாராக இருந்தாலும் யோசிப்பாங்க. ஜிபிஆர்எஸ் மேப்பு கிடையாது, பள்ளம் தோண்டினா போய் நம்ம எடுத்துடுற மாதிரி. ஆனால் இவங்க எப்படி அப்படின்ற மாதிரி விஷயத்த யாரும் யோசிக்க கூடாத அளவுக்கு காமெடியாகவும் காமிக்கும் போது இது நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம். ஒரு 70 என்னங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆபாசம்லாம் எதுவும் கிடையாது, ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. எல்லாரும் போர் அடிக்காம ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்கு. கொஞ்சம் ஒரு போர் அடிக்காம செகண்ட் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஒரு கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்ச், அதாவது ஒரு கொஞ்ச நேரம் பட நகர்வு கொஞ்சம் சரியில்லைன்ற மாதிரி இருந்தாலும் மொட்டராஜேந்திரனுடைய ரோல் கொஞ்சம் சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணிடுது. நல்லா இருக்கு படம், பரவாயில்ல, பார்க்கலாம். என்டர்டெயின்மெண்ட்டாக போகுது. ஆனந்த்ராஜ் சார், மொட்டராஜேந்திரன் சார்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக் டீமான் சார் மியூசிக்கு சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. காமெடி மொட்டராஜேந்திரன் சார், ஆனந்த்ராஜ் சார் வரைச்சுன்னா காமெடி நல்லா இருக்கும். படத்தில் அதான் காமெடி ராபரி சீன், அந்த காமெடியாக தான். படத்தில் கருத்துன்னு எதுவும் இல்லை, என்டர்டெயின்மெண்ட்டாக அந்த ராபரி சீன் என்டர்டெயின்மெண்ட்டாக அதை பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். ஓகே, படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சுண்ணா. வைபவ் நல்லா பண்ணியிருந்தாருண்ணா. அப்புறம் ஜெய் ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சுண்ணா. நிறைய பழைய காமெடியஸாக உள்ள சேர்த்தோன்னே நல்லா சூப்பராக இருந்துச்சுண்ணா. இது அதான் காமெடியாக இருந்தாலும் நிறைய ஒர்க் அவுட் ஆச்சுண்ணா.
நல்லா இருந்துச்சுண்ணா. ஆனந்தராஜ் சார்லாம் வந்து பழைய இது பார்த்துட்டு வில்லனாக பார்க்கும்போது காமெடியாக பார்க்க நல்லா இருந்துச்சுண்ணா. ஃபீல் குட் மூவி தான். அங்கங்கே லேக் இருந்துச்சு, பட் நான் படம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சு. அத்துலியா சூப்பராக இருந்துச்சு. அங்கங்கே இருந்துச்சு, ஆனால் அது மோஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆகல. ஆனால் காமெடி சூப்பராக நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் மெயினாக கை தட்டி சிரிக்கலாம்ண்ணா. ஃபேமிலி ஆடியன்ஸ் ஓகே. ஓகேண்ணா. டென்னுக்குண்ணா ஒரு 6 7 டன்னல் பூந்து வந்த சீங்கண்ணா. காமெடிலாம் நிறைய ஒர்க் அவுட் ஆச்சுண்ணா. காமெடிலாம் போர் அடிக்காமல் நல்லா ஒரு நம்ம ஃபேமிலி ஆடியன்ஸு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்கலாம். நல்லா ஃபீல் குட் மூவி. 10க்கு ஒரு 6 to 7 அது மாதிரி இருக்குண்ணா.